அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா தலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் நிந்தவூர் பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இவ்வேலைத்திட்டம் அம்பாறை மாவட்டத்தில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் இவ்வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. திகாமுடலி மாவட்டத்தின் நிந்தவூர் பிரதேச சபை வளாகத்தில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 76 வருடங்களாக இந்நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் நாட்டின் பொருளாதாரத்தை சூறையாடி நாட்டை வீழ்ச்சி பாதையில் இட்டுச் சென்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா அங்கு தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் தாஹிர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனங்களில் இப்போது அதிகமாக பேசப்படுகின்ற விடயம் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா, கிளீன் ஸ்ரீலங்கா, டிஜிட்டலைஸ் எக்கானமி என்ற 3 விடயங்களை இப்போது அரசு முன்னெடுத்து செல்கின்றது. இந்த நாட்டிலே வீழ்ந்து கிடக்கின்ற பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முகமாக இந்த நிகழ்வுகள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே திகாமுடலி மாவட்டத்தில் முதலாவது நிகழ்வு இங்கே நடைமுறைப்படுத்தப்படுவதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு சிறைச்சாலை திணைக்களத்தினால் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் கைதிகளினால் பாரிய சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் எம் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக ஜெயிலர் உட்பட சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள், சிறை கைதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாநகர சபை மற்றும் பிராந்திய சுகாதார சபைகள் பணியகம் என்பன இதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தன. மட்டக்களப்பு ஏரா உட்பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள மயிலம்பாவலி கிராமத்தில் நீண்டகாலமாக வாராந்த சந்தை இல்லாத குறைபாடு கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. வாராந்த சந்தை இன்று திறந்து வைக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் ஏரா உட்பற்று பிரதேச அமைப்பாளரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கிழக்கு மாகாண தூதுவருமான லிங்கநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஏரா உட்பற்று பிரதேச சபையின் செயலாளர் கே பத்குணம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.